அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எண்ணும் எழுத்தும்ல தமிழில் பார்க்க போகிறோம். 3ஆம் வகுப்புக்கு நம்ம இப்போ அரும்பு நிலைக்கு பார்க்கலாம். இப்போ நம்மளோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அட்டவணையில் உள்ள உயிர் எழுத்துக்களை வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எழுதலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்? இந்த கட்டத்தில் உயிர் எழுத்துக்கள் என்ன இருக்குங்க? ஆ இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஆ இருக்கா? ஆமா. அப்போ வந்து எனக்கு ஆ எழுதுவோம். அடுத்து ஈ இருக்கா? ஈ இருக்கு. ஈ இருக்கா? ஈ இருக்கு. அதுக்கப்புறமா ஊ இருக்கு. ஊ இருக்கு. 1 2 3 4 5 6 6 கட்டத்தையும் நம்ம இப்படி நிரப்பிடலாம். இப்போ நம்மளுக்கு முதல் கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்திற்குரிய மெய்யெழுத்து என்னது? இப் அப்படின்ற இந்த மெய்யெழுத்து தான். இப் ஏன்னா சீப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 முறை வந்துள்ள எழுத்து எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ நம்ம இந்த இச் அப்படின்ற எழுத்தை பார்க்கலாம். இச் அப்படின்ற எழுத்து இதோ இருக்கு. அதே போன்று இதோ இச் இருக்கு. அப்போ இச் அப்படின்ற எழுத்து 2 முறை வந்திருக்கு. அதுக்கப்புறமா வேற என்ன எழுத்து 2 முறை வந்திருக்கு? வாங்க பார்க்கலாம். நம்ம இப்ப அடுத்ததா இர் அப்படின்ற எழுத்து எங்க இருக்கு? இர் அப்படின்ற எழுத்து இதோ இந்த பக்கம் ஒரு முறை இருக்கு, இந்த பக்கம் ஒரு முறை இருக்கு. அப்போ இர் அப்படின்ற எழுத்து 2ஆம் எழுத்து. 3ஆம் எழுத்து இட் இல்ல. இத் அப்படின்ற எழுத்து பார்க்கலாமா? இத் அப்படின்ற எழுத்து இதோ இருக்கு, இதோ இருக்கு. அப்போ இத் அப்படின்ற எழுத்து 3ஆம் எழுத்து. அப்புறமா 4ஆம் எழுத்து அது இக் அப்படின்ற எழுத்து இந்த 2 பக்கம் இருக்கு. அப்போ இக் என்கிற எழுத்து. ஸோ நம்ம 4 எழுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மொட்டு நிலைக்கு பார்க்க போறோம். மொட்டு நிலையில நம்ம பார்க்க போற கேள்வி என்ன அப்படின்னா, மயில், மாமரம், தண்ணீர், மண், மலை, அகல், முயல், மீன், கொக்கு, நத்தை, கப்பல், படகு இந்த சொற்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் ஒரே முதல் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. நீங்க எழுதுங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே. இப்போ நாம இதுக்கான பதிலை பார்க்கலாம். ஒரே எழுத்துல தொடங்குற சொற்கள் அப்படிதானே? இப்போ நம்ம மலை அப்படின்ற சொல்லு, அதுக்கப்புறம் மயில், மலை, மண், இது எல்லாமே ஒரே எழுத்துல தொடங்குற சொற்கள் தானே? அதை எல்லாமே நம்ம என்ன எழுதிடலாம்? இந்த 3 அட்டவணையிலையும் நிரப்பிடலாம். குளம் என்ற சொல்லுடன் தொடர்புடைய 3 சொற்களை எடுத்து எழுதணுமா? குளத்துல என்ன இருக்கும்? நம்ம குளத்துல நம்ம கொக்கு பார்க்கலாம். குளத்துல என்ன இருக்கும்? நம்ம நத்தை கூட நம்ம பார்க்கலாம். குளத்துல தண்ணீர் பார்க்கலாம். குளத்துல மீன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதலாம். அடுத்ததா குறிப்பை படித்து சரியான சொல்லை அட்டவணையில் இருந்து எடுத்து எழுதணுமா? இது நீரில் இருக்கும். எது நீரில் இருக்கும்? உங்களுக்கு இதில் துடுப்புகள் இருக்கும். நாம் பயணம் செய்யலாமா? துடுப்பு இருக்குமா? அப்ப வந்து இது என்னது? படகு அப்படின்றதுதான். இந்த இடத்துல நீங்க என்ன எழுதணும்? படகு, படகு அப்படின்னு எழுதிடலாம். அடுத்ததா உரையாடலை படித்து விடையளிக்கணுமா? இப்ப இந்த உரையாடலை எல்லாரும் வாசிங்க. இந்த உரையாடலை எல்லாரும் இப்ப வாசிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். வாசிக்காதவங்க பாஸ் பண்ணிட்டு வாசிங்க. யாழினி யார் வீட்டிற்கு சென்றாள்? இந்த கேள்விக்கான பதில் வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். யாழினி யார் வீட்டிற்கு சென்றாள்? அம்மாவின் பெரியம்மா வீட்டிற்குன்னு போட்டிருக்கப்போ பாட்டி. அமுதா கண்டுபிடித்த உணவுப் பொருள் எது? அமுதா கண்டுபிடித்த உணவுப் பொருள் எது? செடியில் இருக்கும் போட்டாச்சு, செடியில் காய்க்கும் போட்டாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? வேர்கள் இருக்கும், உடைத்தால் பருப்பு இருக்குமா? அப்ப அது வந்து என்னது? மிட்டாய் கூட செய்வாங்களாம் அதுல. அப்ப அதுக்கான பதில் என்னது? வேர்க்கடலை. யாழினி பயணம் செய்த வாகனம் எது அப்படின்னு கேக்குறாங்க. யாழினி எந்த வாகனத்துல பயணம் செஞ்சாங்க? அந்த விடையை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அந்த விடைக்கான குறிப்பு என்ன போட்டிருக்காங்க இவங்க? தண்டவாளத்தில் செல்லும் வாகனம்னு போட்டிருக்காங்க. தண்டவாளத்துல எந்த வாகனம் செல்லும் இந்த 3ல அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. நன்றி.